நம்ம 1 வீக்குக்குள்ளே பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் அண்ட் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இது 3மே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம். அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், சரிங்களா, அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ வித் இனிஷியல்னால் இனிஷியலோட கேபிட்டல் லெட்டரில் வந்து ஃபில் பண்ணுங்கள். இடையில ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்பேஸ் விடுங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு இங்கே ஸ்மால் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிங்கன்னா அஷ்யூஷுவல் உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன கொடுத்தீங்களோ பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிடும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, இங்கே வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பிரான்ச்சு என்ன பேங்க்னோ அதுவே வந்து ப்ளேஸ் ஆகிடும், சரிங்களா. லாஸ்ட்டாக வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும், சரிங்களா. சப்மிட் ஆன பிறகு நம்ம எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா வியூ பேங்க் டீட்டெயில்ஸ், இதில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல், இந்த இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஃபைல், இதை கிளிக் பண்ணுங்கள்.